கோவையில் அதிகரிக்கும் கொரோனா, முதலிடத்தை பிடித்த அதிர்ச்சி. சென்னையை பின்னுக்கு தள்ளிவிட்டு கொரோனா தொற்று பரவலில் கோயமுத்தூர் மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது. மக்கள் அடர்த்தியும் போதிய விழிப்புணர்வு இல்லாததும் தான் பரவல் அதிகரிக்க முக்கிய காரணம் என்கிறார் சமூக ஆர்வலர்கள். மாநிலம் முழுவதும் 33,764 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களாக தொற்று பரவலில் சென்னைக்கும் கோவைக்கும் இடையே போட்டி நிலவி வந்த நிலையில் தற்போது கோவை மாவட்டம் முதலிடத்தில் இருப்பது சுகாதாரத்துறை அதிகாரிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கோவையில் தினசரி தொற்று பாதிப்பு 4000 கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அங்கு அரசு மருத்துவமனை, இஎஸ்ஐ மருத்துவமனை ஆகியவற்றை தவிர்த்து 19 தனியார் ஆய்வகங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த முடிவுகள் வருவதற்கு ஏற்படும் கால தாமதத்தால் நோய் தொற்று பரவல் அதிகரிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அளித்த பேட்டியிலும் கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டலங்களில் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருகிறது. அந்த பகுதிகளில் தொற்று பரவலை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். இதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆலோசனை நடத்திய வண்ணம் உள்ளனர். கோவை மாவட்டத்தில் மருத்துவ ஊழியர்கள் பற்றாக்குறை அதிகமாக உள்ளது. 100க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்ற அளவிலேயே சிகிச்சை அளிக்கும் நிலை உருவாகியுள்ளது. கொரோனா தொற்று பல மட்டங்களில் வேகமாக பரவிவிட்டது. அதே நேரம் சென்னையில் குறைய தொடங்கிவிட்டது. தொற்று காரணமாக மக்களும் மருத்துவமனைக்கு செல்வதும் என அழைந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களையும் குறை சொல்ல முடியாது. ஊரடங்கை கடுமையாக்குவதும் மக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டுமே தீர்வாக இருக்க முடியும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்.